கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்வோம் எஸ்தரின் புத்தகம் அதிகாரம் 7 வசனம் 10. அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. இந்த வசனத்துல நாம் என்ன வாசிக்கிறோம்? ஆமான் மொர்தெகாய்க்கு ஒரு தூக்கு மரத்தை உண்டு பண்ணினதாக இந்த வசனம் குறிப்பிடுகிறது. ஆமான் யார்? யூதருக்கு சத்ருவா இருந்த ஒரு மனுஷன். அதாவது ராஜாவினுடைய பிரதானிகளில பிரதானமான ஒரு பிரதானி தான் இந்த ஆமான் என்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அகாஸ்வேரு ராஜாவினுடைய ராஜ்யத்தில இருந்த பிரதானிகளில எல்லா பிரதானிகளுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டிருந்தவன் தான் இந்த ஆமான் என்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்ப அகாஸ்வேரு ராஜா சகல அதிகாரங்களையும், அதாவது பிரதானமான ஒரு இடத்துல இவனை வைத்திருக்கும் பொழுது இவன் நினைச்சிருந்தா என்ன வேணாலும் செய்திருக்கலாம். இப்ப யூத ஜனங்களை அழிக்கிறதா என்னோட ஒரே குறிக்கோள். இப்ப எதுக்காக யூத ஜனம் முழுமையும் இவர் அழிக்கணும் அப்படின்னு நினைச்சாரு அப்படின்னா, மொர்தெகாய் என்கிறதான யூதன் இவரை என்ன பண்ணல அப்படின்னா நமஸ்கரிக்கல. அப்ப மதிக்கிறது வேற, நமஸ்கரிக்கிறது வேற. அப்போ இந்த ஆமானை மொர்தெகாய் நமஸ்கரிக்காதது நிமித்தமாக ஆமானுக்கு மொர்தெகாயின் மேல ஒரு கடும் கோபம் உண்டாகிறத நம்ம பார்க்கிறோம். அது நிமித்தம் அவன் மொர்தெகாயை மட்டும் இல்ல, அவனுடைய ஜனம் முழுவதையும், அதாவது யூத ஜனம் முழுவதையும் அழிக்கும்படியாக திட்டம் போடுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த காலத்திலும் கூட, அதாவது மொர்தெகாய் பண்ணது கரெக்டா தப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்ட் தான். ஏன்னா அவர் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறதான ஒரு மனுஷன். அதாவது தேவனை எஞ்சி வேற எந்த மனுஷனையோ எந்த காரியத்தையோ நமஸ்கரிக்க கூடாது, சேவிக்க கூடாதுங்கிறது கர்த்தருடைய கட்டளை. அப்ப அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து மொர்தெகாய் என்ன பண்றாரு அப்படின்னா அவரை நமஸ்கரிக்காம இருக்காரு. ஆமானை மனுஷனை நமஸ்கரிக்காம இருக்காரு. அப்ப கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் பொழுது இது மனுஷர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா அது வேறுபாடா இருக்குது. அப்போ கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் பொழுது அது மனுஷர்களுக்கு பிடிக்கல. இப்ப இந்த ஆமானுக்கு அது பிடிக்கல. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஏசப்பா நமக்கு கொடுத்த கட்டளைகளை, நம் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும்போது அது சில மனுஷர்களுக்கு பிடிக்காம போக வாய்ப்புகள் இருக்கு. அதுக்காக நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். நம்ம யாரை பிரியப்படுத்தணும் அப்படின்னா கர்த்தரை மட்டும்தான் நம்ம பிரியப்படுத்தணும், தேவனை மட்டும்தான் நம்ம பிரியப்படுத்தணும். அப்ப தேவனை பிரியப்படுத்தும் போது மட்டும்தான் நாம் இந்த உலகத்திலும் ஆசீர்வாதம் உள்ளவர்களா இருக்க முடியும், பரலோக ராஜ்யத்துக்கும் நம்ம தகுதியானவர்களாக இருக்க முடியும். அப்போ மொர்தெகாய்க்கு விரோதமாக திட்டம் தீட்டி, சதி திட்டம் எல்லாம் தீட்டி அதன்படியே அதை எக்ஸிக்யூட் பண்ண இந்த ஆமானுக்கு சம்பவித்ததை பத்தி தான் இந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ மொர்தெகாய்க்கு ஆமான் ஒரு தூக்கு மரத்தை உண்டு பண்ணினான். அந்த தூக்கு மரத்துல ஆமானையே தூக்கி போட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த காலத்திலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும், அதாவது நமக்கு விரோதமாக நமக்கு தீமை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதே தீமை அவர்களுக்கு சம்பவிக்கும்படியான காலம் வரும். அதுக்காக நம்ம என்ன பண்ண தேவையில்லைன்னா வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு தீமை நாம் செய்கிற நன்மைக்கு ஒருவர் நமக்கு தீங்கு செய்கிறார்களா, அதை குறிச்சு நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா மனுஷர் செய்கிற நன்மைக்காவது தீமைக்காவது நாம் என்ன செய்தாலும் அதற்கான பலனை நாம் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நின்று நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அந்த ஒரு காரியம் இருக்கிறபடினாலே நாம் என்ன பண்ண தேவையில்லைன்னா அதற்காக வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது நம்முடைய வாழ்க்கைக்கும் கூட நாமும் மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்க கூடாது என்கிறத நம்ம இதுல அறிந்து கொள்ளுகிறோம். அப்ப மற்றவர்களுக்கு நாம் என்ன தீங்கு நடக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த தீங்கு நமக்கே நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது தான் ஆமானுடைய விஷயத்துல நடந்ததை பார்க்கிறோம். மொர்தெகாய்க்கு அவன் என்ன செய்யணும்னு நினைச்சானோ அது அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறினது. அந்த மாதிரிதான் நாம் மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்கும் பொழுது அந்த தீங்கு நம்முடைய வாழ்க்கையில நடக்கும், நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். அதுதான் வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, படுகுழியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான். அப்ப படுகுழி, மற்றவர்களுக்காக ஒரு படுகுழியை யாராவது வெட்டுறாங்க அப்படின்னா அந்த படுகுழியில அவங்களே விழுந்துருவாங்க அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அப்ப நம்ம வசனத்தை வாக்குத்தத்தங்களுக்காக விசுவாசிக்கிறோம், ஆசீர்வாதமான வசனங்களை நம்ம நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆனா நம்ம எத்தனை பேர் இப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாம் கூட இருக்கிறது, இந்த வசனங்கள் எல்லாம் உண்மை, சத்தியம், இது நடக்கும் அப்படிங்கறத நம்ம விசுவாசிச்சோம் அப்படின்னா நம்ம மற்றவங்களுக்கு என்ன பண்ண மாட்டோம்? படுகுழியை வெட்ட மாட்டோம். நம்ம மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்க மாட்டோம். ஏன்னா நம்ம மற்றவங்களுக்கு தீங்கு நினைச்சோம் அப்படின்னா அந்த தீங்கு நமக்கு நேரிடும்னு வசனம் சொல்லுது. நம்ம மற்றவர்களுக்கு படுகுழியை வெட்டுனா அதுல நம்ம தான் விழுந்துருவோம் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்ப இந்த வசனத்தை கேட்டு நம்ம என்ன பண்ணணும்? இந்த வசனத்தின்படி நம்ம மற்றவர்களுக்கு என்ன பண்ணக்கூடாது?
தீங்கு நினைக்க கூடாது. அப்ப ஒருவனும் பிறனுடைய அதாவது பிறனுக்கு நன்மை செய்யும் பொழுது அவனுக்கு தீமை செய்யாதிருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப மற்றவங்க நம்ம நேசிக்கிறாங்க, மற்றவங்க நமக்கு நன்மை செய்யும் போது, நமக்கு நன்மை செய்கிறவர்களுக்கும் நம்ம தீங்கு நினைக்க கூடாது, நமக்கு தீங்கு செய்கிறவர்களுக்கும் நம்ம தீங்கு நினைக்க கூடாது அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அப்படியாக கர்த்தருடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து யாருக்கும் நாம் தீங்கு நினைக்காதவர்களாக, எல்லாருக்கும் நன்மையை மட்டும் செய்யறவங்களாக, நன்மையை மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் நினைக்கிறவர்களாக காணப்பட கர்த்ததாமே நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிக்கலாமா? அன்புள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒருவருக்கும் தீங்கு செய்யாதபடிக்கு, தீங்கு நினைக்காதபடிக்கு, எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய கிருபை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.